நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, வீட்டுக்கு வீட்டு வாசப்படி இந்த சீரியலுடைய வில்லியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத வகையில் அஜய் அண்ட் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை புரட்டி போடுற வகையில் ஒரு சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க. டைரக்டர் என்ன கடுப்புல இருந்தாரோ தெரியல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பிளே பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும் போது ஏன் சார் இப்படி அஜய் அஞ்சலியுடைய வாழ்க்கையில விளையாடுனீங்க, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பல்லவி கிட்ட இருந்து அஜய் தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் தான் அஞ்சலி கூட திருமணம் நடந்தது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் அவங்களுடைய பிரதர் கூட திருமணம் நடந்திருக்கும். அதாவது அவினாஷ் கூட தான் பல்லவிக்கு திருமணம் நடந்திருக்கும். இந்த மேரேஜ் சீக்வன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே போச்சு. யாருக்கு யார் கூட திருமணம் நடக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உண்மையான கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டெடிகேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் இந்த சீக்வன்ஸை ரொம்ப நல்லாவே கொண்டு போனாங்க. இதில் யாருடா இந்த அழகி வில்லி அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் பல்லவி கேரக்டர் பண்ணுறவங்க ரொம்ப அழகாகவே இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்பை எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணுற ஒரு பர்சன் தான் ரியல் லைஃப்பில். ஆனால் இவங்க வந்து ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிட்டாங்களேன்னு தான் சொல்ல முடியும். பல்லவி கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டின் கொடுத்து கமெண்ட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல்லவியோட ரியல் கேரக்டர் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை நானும் சொல்லலைங்க, ஒரு இன்டர்வியூவில் அப்பா அண்டு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து அவர் சொல்லும் போதே பல்லவியோடைய அந்த சீக்வன்ஸ்லாம் போச்சுன்னா, அதாவது ஆர்த்தி சுபாஷோடைய சீக்வன்ஸ் டிவில போச்சுன்னா உடனே அவங்க அப்பா சொல்லுவாராம், என்ன பல்லவியும் ஆர்த்தியும் ஒரே மாதிரி இருக்காங்களே, நடிக்கவே தேவையில்ல, நீ போயிட்டு அப்படியே வீட்டில் எப்படி இருக்கியோ அப்படியே போயிட்டு சும்மா வந்து ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டு வந்துரு அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரியல் அண்ட் ரியல் ரெண்டு பேருக்கும் அப்படியே கொஞ்சம் ஒத்து போன மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமா. ரொம்ப தைரியமான பொண்ணுங்க, ரொம்ப போல்டான பொண்ணு. இவங்களை பார்க்கறதுக்கு மலையாளி இல்லைன்னா வேற பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க, வேற லாங்குவேஜஸ் அப்படின்னு சொன்னா கூட பக்காவான ஒரு தமிழ் பொண்ணு. சென்னையில தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இந்த தைரியம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவங்க அப்பா தான் இவங்களை வந்து பொண்ணு நம்ம வித்தியாசமா படிக்க வைக்கணும், வித்தியாசமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சுபாஷ் அவர்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காரு. ஜேர்னலிஸ்டா இருந்ததுனாலதான் மீடியா பத்தின ஒரு புரிதல் அவருக்கு இருந்திருக்கு. ஆனா அப்பா இப்படி இருந்ததுனால இவங்க இதுக்கு வரணும்னு ஆசைப்படலையா. இவங்க வித்தியாசமா அவங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்தினால டூரிசம் தான் இவங்க எத்திராஜ் காலேஜில் படிச்சிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக என்னுடைய பொண்ணு சுற்றி பார்க்கணும், போகணும், வரணும், நிறைய விஷயங்களை அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு கோர்ஸை படிக்க வச்சிருக்காரு. இப்போ அவங்க ஓன் யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கெரியரில் அடுத்தடுத்த லெவலுக்கு க்ரோத் ஆகிட்டு கூட போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா எப்படி ஆசைப்பட்டாரோ அதை விட பெஸ்ட்டாகவே இப்போ அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆடியன்ஸ்க்கும் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. உண்மையாலே இந்த பொண்ணு அழகாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற வகையில் தான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஹீரோயினாக பண்ணுங்க, வில்லியா ஏன் பண்ணுறீங்க அப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் தான் ஃபர்ஸ்ட் சீரியலான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. பாண்டவர் இல்லம், இதில் மல்லிகா அப்படின்ற ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிராமத்து கதைக்களத்தோட நடிச்சிருப்பாங்க. அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு ஒரு மேக்கப் போடணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுவுமே வந்து பிளான் பண்ணவே மாட்டாங்களா மல்லிகா கேரக்டருக்கு. எப்படி வந்து போகிற போக்கில் சரி ஓகே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனால் அந்த ரோலை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களாம். இப்படியே பல்லவி கேரக்டருக்கு வந்தாங்கன்னா ரொம்பவே பயமாகவும் இருக்கா. அண்ட் எப்படி நம்ம இந்த ரோலை எடுத்து பண்ணுவோம் அப்படின்ற தயக்கமும் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு நெகட்டிவ் ஷேட் இவங்களுக்குள்ளே இருக்குன்றத இந்த ஒரு சீரியல் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இந்த ஒரு ரோலுக்காக இவங்க வந்து ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து ஒவ்வொரு காஸ்டியூமும் பார்த்து இவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இவங்களுடைய வீட்டில் இவங்களுடைய ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கே இடம் பத்தலைன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் ரொம்ப தேவைப்படுதாம். நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்களாம், ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, சூட் கேஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்க. இதுல ஹேண்ட்பேக் மட்டுமே ஒரு பேக் 1 lakhலாம் வச்சிருக்காங்களாம். ஒரு பாயிண்ட்ல எதுக்குடா நம்ம இதை வாங்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் கூட யோசிச்சிருக்காங்களாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவங்க ஒரு ஜிம் ஃப்ரீக்கா மாறி இருக்காங்க. இந்த ஜிம் ஃப்ரீக்கா மாறி ஒரு
அவேர்னஸை எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அழகாக ரொம்ப சப்பியாகவே இருப்பாங்க. அப்போது சம்சாரம் அது மின்சாரம் இந்த சீரீஸில் தான் அவங்க நடிச்சிருப்பாங்க ஃபெபி கூட சேர்ந்து. அந்த ஒரு சீரீஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்துட்டு யூடியூப்லேயே பார்த்துட்டு சடனாக பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்ததும் எல்லாருமே வந்து அட நம்ம வீட்டு பொண்ணுப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த சீரியலில் வந்ததும் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. இவங்க ஜிம்முக்கு போகிறதுக்காக பேக்லாம் வாங்கினாங்களாம். அந்த பாக்ஸிங் க்ளவ்லாம் கையில் மாட்டினாங்களாம். ஆனால் அது உங்களுக்கு பத்தவே இல்லையாம். ரொம்ப காஸ்ட்லியாக வேற வாங்கிட்டாங்களாம். ஏன் அது பத்தலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கையில் நெயில் இருந்ததாங்க. அந்த நெயில் வந்து போதே ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், இதெல்லாம் போயிட்டு நமக்கு பாக்ஸிங்காக முக்கியம், பாக்ஸிங்லாம் முக்கியம் கிடையாது, நமக்கு நெயில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸிங்கே கைவிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணாவும் இருக்காங்க. இவங்களுடைய அண்ணாவுடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடந்தது. அதை அவங்களுடைய ஓன் யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போட்டு காமிச்சாங்க. அதில் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் சீக்வன்ஸும் போட்டதுனால எல்லாருமே வந்து எப்போ மேரேஜ் ஆக போகுது, அவினாஷ்க்கு எப்போ வந்து கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டாங்களாம். குறிப்பாக இவங்களுடைய பாட்டி ஆர்த்தி கல்யாணம் ஆக போகுது, எப்போ நடக்க போகுது, யார் கூட நடக்க போகுது, இது போலலாம் வந்து கேள்விகள்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது 1 வீக்கா இந்த சீக்வன்ஸ் போனதுனால அவங்க பாட்டியே டென்ஷன் ஆயிட்டாங்களாங்க. ரியல் மேரேஜுக்கு கூட இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்களாம் அவங்களுடைய பாட்டி. ரியல் மேரேஜுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இவங்களுடைய ரிலேட்டிவ் சைடில் இது ரியல் மேரேஜ்லாம் கூட நினைச்சாங்களாம். அது ரியல் மேரேஜ் அப்படின்ட்டு இவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டாங்களாம். இவங்களுக்கு சின்ன திரையும் தாண்டி வெள்ளித்திரைக்கு போகணும், சாதிக்கணும், இது போல ஆசைகள்லாம் இருக்கு. இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தாங்கன்றதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஏன்னா படிப்பு வேற, ஆக்டிங் வேற, இது போல ரெண்டுமே வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்கும்போது இவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய காஸ்டியூமை வச்சு தான் வந்திருக்காங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களாம் இவங்களை பார்த்து நீ போடுறது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நீ இருக்கு, அது போலலாம் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து யூடியூப், அதுக்கப்புறம் வெப் சீரிஸ், இது போல நிறைய விஷயங்கள் இவங்க அவங்களுடைய கெரியர்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இவங்க ஒரு பாசிட்டிவான வேலை போறாங்கன்னா கண்டிப்பா அவங்களை சுற்றி நெகட்டிவிட்டி இருக்க தான் செஞ்சிருக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இவங்களுக்கு ஒரு சில நெகட்டிவிட்டிலாம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே கடந்து தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ணியே ஆகணுன்றதுக்காக எல்லாத்தையுமே பாசிட்டிவ் வேலை கொண்டு போயிட்டு இப்போ ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. அண்டு மேக்கப்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில பிம்பிள்ஸ்லாம் வந்து அவங்களோட ஃபேஸே ஒரு பாயிண்ட்ல டேமேஜ் ஆயிடுச்சு. அதுல இருந்தும் இவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா இவங்க கிட்ட யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பர்சன், ரொம்ப கலகலன்னு இருப்பாங்க. அண்ட் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பர்சனாகவும் இருக்காங்க. அந்த வகையில் ஆர்த்தி சுபாஷா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.